ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். பொதுவாக சுக்கிரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார். அந்த சுக்கிரனானவர் ஒரு ராசிலையும் 30 நாட்கள் இருப்பார், ஒரு மாதம் இருப்பார். அதுபோல் இப்போ சுக்கிரன் மேச ராசியிலேருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப்போகிறார். அதுவும் கேட்டிங்கன்னா 20/5/2024 இருந்து 13/6/2024 வரைக்கும், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் இந்த சுக்கிர பேச்சில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த பதிவில் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மார்த்த தெய்வமான மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்னு தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். பொதுவாக சுக்கிரன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான். இது சமீப காலமாக இப்போது மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க. அது கண்டன் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை. ஆனால் நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்கிறது தான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும். ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவகிரகத்தை பற்றி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க, அதனுடைய பலாபலன் சொல்லிட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்படப்படும் நன்மை தீமை கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க. அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுக்கிர பயிற்சியை சொல்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக்கிர பயிற்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சுக்கிரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகிறார். ரிஷபராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது. அப்போ கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அவங்க தான், அவரோட தான் இருப்பாள். அந்த லக்ஷ்மி யாரு? சுக்கிரனுடைய அதிதேவதையாக சொல்லப்படுகிறாள். அப்போது அந்த லக்ஷ்மியும் அங்கே இருக்கா. கிருஷ்ணருடைய வீட்டில் அந்த சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருள், மகாலட்சுமியோட அருள், அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு. இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய இடத்துடைய பலன்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி, இந்த சுக்கிரனவர் அசுரகுருவார், அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார். அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார்? தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார். இது பெரிய விசேஷம். இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் கேட்கலாம், தேவகுருக்கும் அசுரகுருக்கும் பகைதானே, அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க? அங்கே தான் விஷயம் இருக்கு. நல்லா கேட்டுங்க. ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் ஒரு பேராசை பொறாமையெல்லாம் இருக்கும். ஒரு அரசாங்கத்துக்கு கூட வருங்க, ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்க்கட்சி தலைவரும் பண்ணுவார். ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார். போட்டுன்னு செய்வாங்க. இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார். அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கிரன் ஒன்று கண்டிப்பாக செய்வார். சுக்கிரன் செஞ்சால் குரு செய்வார். போட்டி தான் அங்கே நிலவ போகுது. போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க. நீ கொடுக்க போறியா, நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கிர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும். இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம். ஏன்னா குருவோடு சேர்றது கஷ்டமான விஷயம். அதனால் சுக்கிரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் போதாக்குறைக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார். எப்படி தேவகுரு, குரு, பிரகஸ்பதி, அசுரகுரு, சுக்கிரன் சொல்லும்போது ராஜ கிரகம், அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சூரியன், சுக்கிரன், குரு, இந்த 3 சேர்ந்துருக்காங்க. இந்த 3 சேர்ந்துருக்கும் போது மக்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்க போகிறாங்க. பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும். அரசாங்கத்துக்கு பல நாடுகள் பல இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ நடக்கும். அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் மத்திய அரசாங்கம் உதவி செய்யாமல் கூட இருந்துக்கலாம். இவங்க கேட்டிருக்கலாம், அவங்க தடைப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அது எல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க. அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. ஆன்மீகத்தில் இருக்க பெரியோர்கள், ஜோதிடர்கள், அருளாளர்கள், இவங்களுக்கு மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு கிடைக்க போகுது மக்களுக்கு. இதெல்லாம் நடக்க போகுது, கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த சுக்கிர பெயர்ச்சியால் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடைச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். நல்லா கேட்டுங்க. ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம். அஷ்டலட்சுமி அருளும் கிடைக்க போகுது. அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது. நான் சொல்லக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள், இறை வழிபாடுகள் இதெல்லாமே நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு
வாழ்த்தி இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகின்றது 12 ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன். இப்போ துளாராசிக்குண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறோம். அப்போது துளாராசி யார்? சுக்கிரனுக்குரியது. உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியை மாதிரியே ரிஷபத்துக்கு வந்து சேர்த்துக்க. ரிஷபமும் ஒரு ராசி தான். அதனால் கண்டிப்பாக கெடுபலன் இருந்தாலும் நற்பலன் தான் ஆகப்போகுது. பெரும்பாலும் இப்போ சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கார். 8ஆம் இடன்றது ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம், பெண்களுக்கு சொல்லப்படுது. மறைமுக ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், இது மாதிரிலாம் சொல்லப்படுது 8ஆம் இடம். அப்போ இந்த 8ல் ஏற்கனவே குருவும் இருக்கார், சூரியன் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சியால் எதிர்பாராத வாய்ப்பை பெற போகிறீங்க. துளாராசிக்காரங்க எதிர்பாராத வாய்ப்பை பெறுவீங்க. என்னடா திடீர்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இது மாதிரி வந்து சேர்ந்தது அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. அதிலும் இல்லாமல் அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு அருளை வாரி வழங்கப் போகிறார். அப்போது நீங்கள் எதிர்பாராத விஷயம் நடக்கும், வருவாய் கூடும். நீங்கள் இவர் நம்மளுக்கு உதவி பண்ணுமான்னு நினச்சிருப்பீங்க, அவர் உதவி பண்ணுவார். அதுதான் எதிர்பாராத உதவி. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் முக்கியமான விஷயம், நீங்கள் கண்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா துளாராசிக்கு 8ஆம் இடம்ன்ற போது அந்த 8ல் ஏற்கனவே சூரியன் இருக்கார். சூரியன் இருந்தாலும் கண் பார்வை குறைன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் வந்து சேர்ந்திருக்கனாலையும் சுக்கிரனும் அந்த கண்ணுக்குரியவராக விளங்கப்படுகிறார். அது ஒரு புராண கதை இருக்குது. அதனால் கண்களை தயவுசெய்து நல்லபடியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா பண்ணிவிடுங்க. இல்லை சின்ன சின்ன கண் சம்பந்த நோய் வந்ததுன்னா அது உடனே நிவர்த்தி பண்ணி சரி பண்ணிங்க. கண்ணாடி போடணுமா கண்ணாடி போட்டுங்க. அதனால் துளாராசிக்காரர்களுக்கு கண்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்குண்டான பரிசோதனை, அதுக்குண்டான மருத்துவ ஆலோசனை வாங்கிக்கணும். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கும், நல்லது நடக்கும். இது பண்ணிங்க. இது இல்லாமல் அந்த ஆயுளும் தீர்க்கமாக 8ஆம் இடத்துல இருக்கனால ஆயுள் தீர்க்கமாக இருக்குது. ஏன்னா குரு 8ல் இருக்கும்போது ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு அறுவை சிகிச்சை வந்தாலும் அதில் சுமூகமாக தான் முடியும், நல்லது தான் நடக்கும். அந்த 8ஆம் இடத்துல இருந்த அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் போது வருமானங்கள் ஓரளவுக்கு வந்து சேரும். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு வந்து சேரும். அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். நீங்களும் கரெக்டாக கொடுக்கணும், அவங்க வாங்கணும் கரெக்டாக வாங்கிப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கணும். நீங்களும் யாரும் ஏமாற்றக்கூடாது இந்த காலகட்டத்தில். அப்போ நீங்களும் ஏமாற மாட்டீங்க. இது மாதிரி நடக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். எல்லோரும் சேர்ந்து உதவி பண்ணுவாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணக்கூடிய நேரம் தான் இப்போ துளாராசிக்கு வந்திருக்கு. அது மாதிரி நடக்கும். இது இல்லாமல் உங்களுடைய சொந்த முயற்சியால் சில விஷயங்கள் நடக்க போகுது. அப்போது இது வரைக்கும் நீங்கள் யாருமே அவங்கள உதவி பார்த்தேன், இவங்க உதவி எதிர்பார்த்தேன், எது கிடைக்கல, அப்போ நீங்களே துணிஞ்சு போங்க, நம்மளே போய் பார்த்தா என்ன அப்படின்ற மனசில் இப்போ தோணும். அதுதான் அந்த பார்வைப்படும்போது அந்த ஒரு கிரகம் ஒரு ராசியை பார்க்கும்போது அந்த குணம் உங்களுக்கு தோன்றும். நம்ம எல்லாருமே அந்த நவகிரகத்துடைய பார்வையில் தான் வாழ்ந்துட்டு வரோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சுய முயற்சியால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். இதுவே நடக்க போகுது. அதனால் துளாராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் உடல்நலவு கொஞ்சம் ஏற்படக்கூடியதுனால முழு உடல் பரிசோதனை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வாங்க. உடல் நலத்தை கண்டிப்பாக நீங்கள் பேணி பாதுகாக்கணும். அது இல்லாமல் சுய முயற்சியில் இறங்குங்க. கண்டிப்பாக முயற்சியால் வெற்றி கிடைக்கும். இதெல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த நல்லா கேட்டுங்க, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா உங்கள் துளாராசியில் தான் அந்த நரசிம்மர் பிறந்திருக்காரு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் நரசிம்மர். அந்த நரசிம்மரை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். நல்ல விஷயத்துக்கு வெள்ளிக்கிழமையிலையும், உடம்பு சரியாலாம் போகிறது, தீய விஷயம், எதிராளி தொல்லை, கடன் பிரச்சனை, இதுக்கெல்லாம் வந்து சனிக்கிழமை வாங்கலாம். பொதுவாகவே நரசிம்மரை வழிபட்டால் கடன் பிரச்சனை தீரும். கடன் தீர்க்கிற தெய்வங்களில் நரசிம்மர் ஒருத்தர்னு சொல்லப்படுது. அப்போது அவருக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் புக்கில் கிடைக்கும். நரசிம்மருடைய ருண விமோசன ஸ்தோத்திரம் கேட்டால் கொடுப்பாங்க. அதை வாங்கி படிங்க. நரசிம்மர் கோயில் போயிட்டு வாங்க. அவருடைய வழிபாடு வச்சுங்க. வீட்டில் படம் வாங்கி வச்சு வழங்கி பண்ணலாம். தொடர்ந்து வச்சுக்கணும்னாக்கா அந்த நேரத்தில் வச்சுங்க. அதுக்கப்புறம் மறைச்சி மூடி வச்சுங்க. பயப்படுறதா இருந்தால் மூடி வச்சுங்க உட்கிற தெய்வமாக்கனால. இல்லை தொடர்ந்து எனக்கு நரசிம்மர் குலதெய்வம் தான், இல்லை நான் ஒவ்வொரு உபாசனை பெற்றிருக்கேன்னா தொடர்ந்து வணங்கிட்டு வாங்க. ஒன்றும் தவறு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக துளாராசிக்காரங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த நல்லா கேட்டுங்க, ஒரு நலிந்த பிரிவினர் இருப்பாங்க. நலிந்த பிரிவினர்னால் எதுவுமே இருக்கும் ஆனால் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். எதிர்பாராத உதவி கிடைச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்கே போகுது ஏதோ பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், இருக்க இடம் மட்டும் கிடைக்காம இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் அனாதை சேர்த்து விடுங்க. இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தங்குற இடம் இருந்தால் பார்த்து வைங்க. இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு நன்மை தான் நடக்கும்.
தான தர்மங்கள் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். இறை வழிபாடு பரிகாரம் பண்ணலாம். சுக்கரனுக்கு வழிபட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில், நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு. கஞ்சனூர் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது இப்போ உள்ள காலகட்டத்தில். அதனால் 8ல் குரு அஷ்டம குருவாக இருக்கார், சூரியனும் 8ல் இருக்காங்க, சுக்கரனும் 8க்கு வந்திருக்காரு. அப்போது கஞ்சனூர் என்கிற இடத்துல சுக்கரனுடைய ஸ்தலம் இருக்குது. அங்கே அக்னிபுரீஸ்வரராக சிவபெருமான் விளங்குகிறார். முடிஞ்சால் வசதி இருந்தால், ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அந்த கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் போயிட்டு வரலாம். அது இல்லாமல் இங்கே வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சுக்கரனை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த நான் சொன்ன இறை வழிபாடு பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இந்த துளாராசிக்காரங்களுக்கு சந்தேக குணம் இருக்கும். அதை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. ஏன்னா ஒரு நல்ல நேரம் இருக்கும்போது நீங்கள் எதுப்பட்டாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடச்சிடும். உங்களுக்கு மேலுக்கு மேலும் நேரங்கள் சரியில்லாமல் இருக்கும்போது இல்லை நீங்கள் இவர் பண்ணுறாரு உதவி வாங்கிக்கலாமா வேணாமா, இந்த விஷயத்தில் இறங்கலாமா வேணாமா, இப்படி சந்தேகப்படுவீங்க. அது இப்போ உள்ள காலகட்டம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அப்படியே சந்தேகப்பட்டு ஒவ்வொன்றையும் தள்ளி போட்டிங்கன்னா, எப்படி கோர்ட்டில் வாய்தா போடுறாங்க அது மாதிரி தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அது பலன் கிடைக்காம போகும். அதனால் துணிஞ்சு தைரியமாக பாரத்தை போட்டுருங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்குங்க, தவறு கிடையாது. அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். ஏன்னா நான் சொல்கிறேன், இப்போ உள்ள காலகட்டம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பண்ணக்கூடாதுன்னு போய் பண்ணாதீங்க. அப்போது துளாராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டம் சரியில்லைனா கூட இந்த சுக்கிர பயிற்சி நல்லது தான் நடக்க போகுது. நான் சொன்ன இந்த வழிபாடு முறைகளையும் தானதனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மேன்மை பெற்று விளங்கி எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார் சுக்கிரன். 6ல் இருந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறார். அப்போது 1ஆம் பார்வையை பார்க்குறார். உங்கள் ராசியை பார்க்கறனால 1ஆம் பார்வை 1ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கும் போது கலத்திரகாரகன் கலத்திர ஸ்தானத்துக்கு வரும்பொழுது என்ன நடக்கும்? கண்டிப்பாக ஆண்களுக்கு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறவர்களே நல்ல பெண் வரன் அமையும், கல்யாணம் கண்டிப்பாக கைகூடும். இது முக்கியமாக சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தால் நல்ல பெண் கிடைத்து திருமணம் நடக்கும். அது இல்லாமல் அந்த கலத்திர ஸ்தானத்திலேயே 7 குருவும் இருக்கார். அப்போது குரு பலனும் வந்துடுச்சு. இதுக்கு மேலே என்ன, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரனே அமையும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமணம் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல பயணங்கள் அமையும். நீங்கள் கல்யாணம் பண்ணி கூட ஒரு ஹனிமூன் கூட போகலாம், அந்த ஒரு பயணம் அமையும். அது ஒரு இனிய பயணமாக இருக்கும். இல்லைன்னா தொழில் உத்தியோகம் வியாபாரம் மூலிமா கூட பயணங்கள் அமையும். அதுவும் நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய பலனாக அமையும். இது மாதிரிலாம் அமையக்கூடாது. அது இல்லாமல் கூட்டு முயற்சி கூட்டு தொழிலெலாம் வெற்றி பெறும். உங்களுக்கு கூட இருக்கிற பங்குதாரர்கள் இது மாதிரிலாம் நல்லபடியாக உதவி பண்ணி அவங்களால லாபங்கள் கிடைக்கும். அவங்க இந்த தடவை நிறைய பண்ணுவாங்க. நிறைய உங்களுக்கு தெரியாமல் கூட இதில் ஒரு சூட்சமான விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் கூட நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க. இப்போ உள்ள நேரங்காலங்கள் நல்ல நேரம் வரும்போது அவங்களுக்கு மனசாட்சி வருத்தம். ஆஹா, நம்ம இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு வந்துட்டோம் நம்ம பார்ட்னரை, நம்மளுக்கு இந்த தடவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இல்லைப்பா இது மாதிரி வந்துச்சு, ஏதோ ஒரு இதில் போன வந்துச்சு, கொடுத்து அந்த பாவத்தை தீர்த்துப்பாங்க. அந்த மனசில் போனோம் அவங்களுக்கு. ஆனந்தாலும் பெண் இருந்தாலும் அந்த பங்குதர முறையாக எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா, உதிரி வருமானம் கூட சொல்லலாம், அது வந்து சேரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சொந்தமான முயற்சி வெற்றி பெறும். தனிச்சு இயங்குவீங்க, தன்னம்பிக்கை வந்துடும், தைரியமாக இருப்பீங்க, தெளிவு அப்போ மனசில் ஒரு தெளிவு கிடச்சிட்டாலே நல்லா கேட்டுங்க. நம்மளே சுயமாக ஒரு முயற்சி ஒரு முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அது நம்ம எடுக்காத முன்னாடி அடுத்தவங்க ஆலோசனை கேட்குறனாலையும் ஆத்திரத்தாலையும் அவசரத்தாலையும் முடிவு எடுக்கிறனாலையும் தான் நம்மளுக்கு அந்த முடிவு சரியில்லாமல் போகுது, தோல்வி ஏற்படுது, வெற்றி கிடைக்காம. நீங்கள் நல்லா சிந்தித்து செயல்பட்டு முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதுக்குள்ள நேரம் தான் இப்போ வந்திருக்கு. உங்கள் ராசியை அந்த சுக்கிரன் பார்க்குறாரு. சுக்கிரன் மட்டும் பார்க்குறாரு, குருவும் தான் பார்க்குறாரு. 7ஆம் இடத்துலேருந்து குருவும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ சூரியனும் பார்க்குறார். நல்லா கேட்டுங்க, 3 கிரகமே உங்கள் ராசியை பார்க்குறாங்க. இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? 3 மிகப்பெரிய கிரகங்களும் உங்கள் ராசியை பார்க்கறனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது. நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் விரக்தியில் வேதனையில் இருந்திருப்பீங்க, யாருக்கும் உதவி பண்ண முடியலேன்னு சொல்லி நீங்கள் தான் மற்றவங்ககிட்ட உதவி வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் 4 பேருக்கு உதவி பண்ணக்கூடிய நேரமாக இப்போ வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக உதவி பெறுவீங்க. இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போனவங்களுக்குலாம் உதவி பண்ணுங்கள். நோய் நொடியில் இருப்பவங்களுக்கு
விபத்து ஏற்பட்டு யாருமே இல்லாமல் நன்மை இல்லாமல் இருக்கவங்க, சில பேருக்கு பிளட்டு கிடைக்காமல் இருக்கும், அது மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ராசி அதிபதி செவ்வாய், அப்போ ரத்தம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விபத்து சம்மந்தப்பட்டதில் உள்ளவங்களுக்குலாம் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப விஷயம் நல்லது நடக்கும். இது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருகர் வழிபாடு வாங்குது. முருகர் வழிபாடுன்ற போது இந்த காலத்தில் நான் சொல்வது சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால சுக்கரனுக்கு வந்து மகாலட்சுமி தான் அதிதேவதன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த முருகப்பெருமானுக்கு தேவயானை வள்ளி அப்படின்ற 2 மனைவிகள் உண்டு. அதில் வள்ளி என்ற மனைவி சொல்கிறாங்களே அவங்களும் அம்பாள் தானே. முருகப்பெருமான்ற போது வள்ளியும் அம்பாளாக விளங்கப்படுகிறாள். அந்த வள்ளியும் நீங்கள் வணங்கி வரலாம். ஏனென்றால் அந்த வள்ளியும் சுக்கரனுக்குரிய அம்சமாக விளங்கப்படுகிறாள். பெரும்பாலும் நல்லா கேட்டுங்க, அரேஞ்சு மேரேஜ் உள்ளவங்க இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ் உள்ளவங்களுக்கு திருமண தடை பாதிப்பு தாமதம் ஏற்பட்டால் அவங்க முருகரை வழிபட்டு வந்தால், வள்ளி தெய்வான சமையோட முருகரை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். பெரும்பாலும் தேவயானு இருப்பாங்க. சில கோயிலில் பார்த்திங்கன்னா தேவயானு தனியாக இருப்பாங்க, வள்ளி தனியாக இருப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. சுரோபரர் கூட இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி நிறைய கோயில் முருகப்பெருமான் கோயில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருப்பாங்க, தேவயானையும் வள்ளியும். அப்படி தனியாக இருக்கும் பொழுது மூலசாரத்தில் சேர்ந்துருக்கலாம், தனியாக கூட இருக்கக்கூடிய அம்சமாக இருக்காங்க. அப்போது அந்த தேவயானையை வணங்கினால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு திருமண தடை தாமதங்கள் எல்லாமே வேலைக்கு நல்லபடியாக ஆகும். வள்ளியை வணங்கினால் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா வள்ளி வந்து காதல் புரிந்து தான் முருகப்பெருமானை மனம் முடித்தார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். அதனால் பெரும்பாலும் காதலித்து திருமணம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஜாதகம் சரியில்லை, தடையாக இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க வள்ளியை வணங்கி வரலாம். வள்ளி தெய்வம் சேர்ந்த முருகரை வணங்கி வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய இந்த இறை வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வாங்க. வள்ளி தெய்வயானுடைய முருகரை வணங்கிட்டு வாங்க. தாயார் லக்ஷ்மி பெருமாளை வணங்கிட்டு வாங்க. இது மாதிரிலாம் நல்லது நடக்கும். வெள்ளிக்கிழமையிலாம் வணங்கிட்டு வாங்க. விளக்கு போட்டு வாங்க. 6 விளக்கு போடுங்க. முருகருக்கு போனால் 6 கோயில் விளக்கு போட்டு வழிபட்டு வாங்க. அது நெய் விளக்காக இருக்கட்டும். இது மாதிரிலாம் 11 தடவை கோவிலை சுற்றி வாங்க. இதெல்லாம் பரிகாரம் தான் சொல்லப்படுது. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தான தர்மங்கள் பண்ணும்போது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு பிச்சைக்காரங்களே நோய் பாட்டு ரொம்ப முடியாமல் இருப்பாங்க, அடிபட்டு இருப்பாங்க, எழுந்திருக்க முடியாது இருப்பாங்க, உடம்பு சரியாமல் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்து உதவி பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். தனுசு ராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் வரைக்கும் தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் இப்போது 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இருந்தாலும் சொந்த வீட்டுக்கு வரார். அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாக 6, 8, 12 எந்த கிரகம் வந்தாலும் பெரும்பாலும் நன்மை அவ்வளோ செய்யாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்கள் தனுசு ராசிக்கு உண்டான குரு 6ல் இருக்கார். அவர் நன்மை தான் செய்வார். உங்கள் ராசி அதிபதி இல்லையா, சுக்கிரனும் அந்த உங்கள் 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போது சூரியனும் அங்கே இருக்கார். அப்போது 6ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் பெரும்பாலும் சூரியன், சுக்கிரன், குரு எல்லாமே நல்ல கிரகம் தான் சொல்லப்படுது. அப்போ இவங்க வந்து அவ்வளோ கெடுதல் செய்ய மாட்டாங்க. அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான பலன் என்ன கேட்டிங்கன்னா ருணரோக சத்துருசாலம்னு சொல்கிறாங்க. கடன் வழக்கு பிணி. அப்போது கடன் கண்டிப்பாக கிடைக்குன்றது தான் சொல்லப்படுது. கடன் வாங்கி கடனை கொடுப்பீங்க, அதுதான் இப்போ நடக்க போகுது. அதை ஒரு பெரிய கடனை வாங்கி சின்ன கடன் நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பதிலை நான் ஒன்று சொல்லுவேன். சில கடனாக நிறைய வாங்கிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. 4 இடத்துலேருந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோனில் தொல்லை பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது இதில் அவங்களுக்கே அந்த நேரத்தில் எப்பவுமே நல்லா கேட்டுங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானே இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க. ராவணனை அந்த சண்டைக்கு, ராமரோட சண்டைக்கு வரும்போது அது அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு புகுந்தோம் இந்த தனுசு ராசிகள். ஏன்னா 6ல் வந்திருக்கும் போது நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, பிரச்சனையாக இருக்கும், அதெல்லாம் கொடுக்க முடியாமல் இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவு வராது, புத்தி தெளிவு இருக்காது. அப்போது கூட பழகிறவங்க சொந்தக்காரங்க யாராவது சொல்லுவாங்க, ஏன்ப்பா இப்படி கஷ்டப்பட்டுருக்க, ஒரு பெரிய கடன் வாங்க, ஒரு பெரிய லோன் எடுப்பா, இந்த சின்ன கடன்லாம் அடிச்சிரு, ஒரே லோனாக இருக்கும், அவங்க தொல்லை இருக்காது, அவங்க பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். அப்படியே ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வாங்கி செய்வீங்க. அப்போது அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய கடனை வாங்கி சின்ன கடன்லாம் அடிச்சிருவீங்க. வழக்குகள் வந்து இருந்தால் வெற்றி பெறும். அது மூலிமா கூட ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ ஒரு வழக்கில் பணம் வர வேண்டிய வழக்காக இருந்ததுன்னு அது சாதகமாக முடிஞ்சு அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைச்சி அது மூலிமா கொஞ்சம் கடன் பிச்சு தீர்த்துட்டு நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க. அது இல்லாமல் நோய் நொடி இருந்தால் கூட பெரும்பாலும் தனுசு ராசிகள் நோய் நொடி அவ்வளோ வராது. வந்தாலும்
அது தாமரை தண்ணீர் மாதிரி தான் இருக்கும், போயிடும், உங்களை விட்டு போயிடும். அது மாதிரி இருக்கப்படுது. இது இல்லாமல் அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக அமையும். அப்போது உங்களுக்கு அமையும், தொழில் மூலியமோ இல்லை வியாபாரம் மூலியமோ இப்படி தான் அமையும். அப்போ போயிட்டு வரலாம். அது நீங்கள் போய்க்குங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க வேலையிலேருந்து, கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுங்க. சில பேர் கேட்பாங்க, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நடந்து பண்ணிட்டாங்களே போகலாமா வேணாமான்னு யோசிப்பீங்க. அப்போ இது மாதிரி ஜோசியரில் போய் பார்ப்பீங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்கள பார்ப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குங்க. ஏன்னா அதுக்குண்டான நேர காலம் வந்திருக்கு போங்க. அப்போ அந்த பயணமாக போகணும், வேறு இடம் மாறணும். உங்கள் இன்னொரு பிரான்ச்சில் ஒரு பிரான்ச்சுக்கு மாற்றுறாங்கன்னா கண்டிப்பாக அதை சந்தோஷமாக ஏற்றுங்க. அதனால் நன்மை தான் நடக்கும். அதனால் இது நடக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நஷ்டங்கள் பெரும்பாலும் குறையக்கூடிய நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால் தெளிவான சிந்தனையோடு முடிவெடுத்து எது செஞ்சாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் நீங்கள் என்ன வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா உங்கள் ராசியில் தான் மூல நட்சத்திரக்கு ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். அவருடைய அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபட்டுவாங்க. 2 ஆஞ்சநேயர் சில கோயிலில் சேர்ந்துருப்பாங்க. எப்படி நம்ம ரெட்டை பிள்ளையார்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பதிவில் நான் சொல்லணும். ரெட்டை பிள்ளையாரை வணங்குறதும் ரெட்டை ஆஞ்சநேயரை வணங்குறதும் ரொம்ப விசேஷம். விநாயகர் வந்து முதல், ஆஞ்சநேயர் வந்து முடிவு. அதனால் 2 விநாயகர் சேர்ந்த மாதிரி வணங்குறதும் 2 ஆஞ்சநேயர் சேர்ந்த மாதிரி வணங்குறதும் நல்லது. அப்போது 2 ஆஞ்சநேயர் உள்ள கோயிலெலாம் இருக்குது. அதை விசாரித்து நீங்கள் கேள்விப்பட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். வியாழக்கிழமையில் சனிக்கிழமை வழிபட்டுவாங்க. பெருமாள் வழிபடுங்க, சிவனை வழிபட்டுவாங்க. எல்லாமல் அந்த குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டுவாங்க. அது உங்களுக்கு உகந்த தெய்வமாக சொல்லப்படுது. அவர் வழிபட்டுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மங்கள் பண்ணும் பார்க்கணும். படித்த பசங்களுக்கு இப்போது நிறைய பசங்களுக்கு இப்போது நிறைய பேர் பாருங்கள், இப்போது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரப்போகுது. நிறைய பேர் பீஸ் எல்லாமே தான் வீட்டில் வச்சுருப்பாங்க. குழந்தைங்கள யார் கொடுப்பா, யார்கிட்ட கேட்கலாம், இப்படி தான் இருப்பாங்க. ஸ்கூல் திறந்து கூட போகாமல் இருப்பாங்க பசங்க. ஏன்னு கேட்டாக்கா உடம்பு சரியில்லை அதுன்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படிப்பு கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு செய்யுங்க. அந்த உதவி செஞ்சீங்கன்னா அதை விட வேறு உதவியே கிடையாது. நல்லா கேட்டுங்க. கல்விக்கும் மருத்துவத்துக்கும் திருமணத்திற்கும் இது மாதிரிலாம் செஞ்சக்கூடிய உதவி ரொம்ப அளப்பரிய உதவியாக சொல்லப்படுது. அதனால் நீங்கள் அந்த படிப்புக்கு கல்விக்கு ஏற்ற உதவி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக தான தர்மம் நிறைய பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு நிறைய இனிப்புகள் வாங்கி கொடுங்க, தான தர்மம் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பால் இல்லாததுக்கு வந்து பால் வாங்கி கொடுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்படுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. அதில் பயன்பெறுங்க. எல்லா நாளும் பெற்று நீங்கள் வாழ போடுங்க. மகர ராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். மகர ராசிக்காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார் குரு. வந்து சுக்கிரன், நம்ம சுக்கிரன் தான் பார்த்துன்னு வரோம். அந்த சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அப்போது ஏற்கனவே குருவும் அங்கே இருக்கார். அப்போது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது. அப்போது அந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். மகர ராசிக்காரனுக்கு அந்த சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார். மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லதாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் 5க்கு வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பூர்வ புண்ணியம் கிடைக்கப் போகிறது. ஏன்னா ஏற்கனவே குரு அங்கே வந்துட்டார், சுக்கிரனும் வந்துட்டார், அந்த சூரியனும் இருக்கார். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க தங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த புண்ணியஸ்தல யாத்திரையாக போய் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. இது கண்டிப்பாக செய்யணும். காசி, கயா, ராமேஸ்வரம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இடங்கள் சொல்லப்படுது. அந்த இடத்துலாம் நீங்கள் போயிட்டு வரணும். அப்போ உள்ள காலகட்டம் தான் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணால் தான் அது ஏற்படையும். அதாவது நம்ம காக்காவுக்கு சாதம் வைக்கணும்னு நினைக்கிறோம் அமாவாசை கும்பிட்டு ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் பண்ணால் தான் நல்லது. நீங்கள் 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் கும்பிட்டுட்டு போய் சாதம் வச்சாக்கா வருமா? காக்கா வராது. நிறைய இடத்துல அது மாதிரி தப்பு பண்ணுறாங்க. கூப்பிட்டுனே இருப்பாங்க, ஆனால் காக்கா வராது. அதுக்குண்டான நேரங்காலம் அதுக்குண்டான பார்த்து தான் காலத்தை பயிர் செய்யணும்னு சொன்னாங்க. அது மாதிரி தான். அப்போ இப்போ உள்ள நேரங்காலத்தில் நீங்கள் அந்த புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம். முன்னோர்கள் செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் எல்லாமே கொடுத்துட்டு வரலாம். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். மகராசிக்காரங்க இது வரைக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் விலக போகுது. அந்த சுக்கிரன் 5க்கு வந்துட்டனாலையும் குருவும் இருக்கார், சூரியனும் இருக்காங்க. அதனால் முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழி ஒரு மேம்படும். தந்தை வழியாக நல்லது நடக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை கிடைக்கும். வந்து உங்களுக்கு அது மூலிமா நல்லது நடக்க போகுது. மக்கள் நீங்கள் இப்போ பிரபலமானவர் இருந்தால் மக்கள் மூலிமா உங்களுக்கு அந்த பிரபலம் இன்னும் மேலும் பிரபலம் ஆவீங்க. வருமானம் உயரும், மதிப்பு உயரும், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே வரப்போகுது உங்களுக்கு. இது இல்லாமல் அந்த சுக்கிரனால் உங்களுக்கு வந்து பெண்கள் வகையில் ஏற்றங்கள் நடக்க போகுது. பெண்களாக இருந்தால் உங்களுக்கு எல்லாருமே தேடி வந்து கிடைக்க போகுது. உங்களுக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை.
உங்களை தேடி எல்லாமே வரும். அப்படிப்பட்ட உதவிகளாக வந்து கிடைக்க போகுது. கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது மகராசிக்காரங்களுக்கு. இதனால் பட்ட கஷ்டம்லாம் தீரப்போகுது. அதனால் இந்த சுக்கிரன் வந்து 5க்கு வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்படுது. அவர் 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும், நான் ஒன்று சொல்லியிருக்கேன், 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் 11ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்த்தாலும் நல்லது தான் செய்யும். அப்போது சுக்கிரன் அந்த 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு லாபங்கள் பல வகையிலேருந்து ஏற்படும். பெண்கள் வகையில் ஏற்றங்கள் கிடைக்கும். இது இல்லாமல் வந்து நீங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் பெண்களை வச்சு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. தொழில் பண்ணுறோன்னா அவங்க ஒர்க்கர்ஸாக பெண்கள் இருப்பாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு வியாபார ஸ்தலம் பார்த்திங்கன்னா இப்போது சேல்ஸ் கேர்ள்ஸ்னுவாங்க. அது மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்பேற்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே இப்போ வெற்றி பெறும். பெண்கள் மூலிமா நிறைய சம்பாதிக்கக்கூடிய நினைக்கிறவங்களாம் நல்லா வெற்றி பெறுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் வந்து உங்களுடைய மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். அது அண்ணன் இருந்தாலும் அக்கா வந்தாலும் அவங்க மூலிமா உதவி கிடைக்கும். நீங்கள் அவங்க உதவி பண்ணுவோம், அவங்க உதவி பண்ணுவாங்க. பெரும்பாலும் அவங்க தான் வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது அவங்க நீங்கள் நன்றி மறக்காமல் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. இதெல்லாமே இப்போ நடக்க போகுது. பெரியவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஜீவ சமாதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகராசிக்காரங்களுக்கு ஜீவ சமாதி தரிசனம் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் இப்போ நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நானே சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்தில் பதிவில். அப்போது அந்தந்த ராசிக்கு உண்டான ஜீவ சமாதி தரிசனம் பண்ணலாம், சித்தர்கள் தரிசனம் பண்ணலாம், மகான்கள் தரிசனம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி நல்லா நடக்கும். பெரும்பாலும் சிவனை வழிபட்டு வாங்க. சிவனிலேயே வந்து உங்களுக்கு மகராசிக்காரங்க திருநீலகண்டர் சொல்லியிருக்கேன், அவர் வழிபட்டு வாங்க. சுக்கிர பயிற்சி நடக்கிறதுனால நீலம் பெருமாள் வந்து நீல கலரில் இருப்பார். நீலவண்ண பெருமாள் அப்படிலாம் இருக்குது சொல்லப்படுது. அப்படி உள்ள பெருமாளை வழிபட்டு வாங்க. நீர்வண்ண பெருமாள் சொல்லுவாங்க, நீலவண்ண பெருமாள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெருமாளை வழிபட்டு வாங்க. இந்த சுக்கிர பயிற்சியெல்லாம் நல்லது நடக்க போகுது. லக்ஷ்மி தாயாரை வழிபட்டு வாங்க. நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். தான தர்மம் பண்ணும்போது பார்த்தா நீங்கள் உங்களுக்கு அந்த கடலில் ஈடுபடுறாங்களே மீனவர்கள்னு சொல்லுவாங்க, அதுலேயே வருமானம் இல்லாமல் இருப்பாங்க. மீன் பிடிக்கிறவங்க அதில் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களை உதவி பண்ணிட்டுவாங்க. காசில் வருமானம் இல்லாமல் உடம்பு சரியாமல் போக முடியாமல் இருப்பாங்க. கடலுக்கு போனால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை வருமானம். அப்படிப்பட்டவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி உதவி பண்ணுவாங்க. அரசாங்கம் பண்ணுது. இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான தர்மமாக பண்ணணும்னு சொல்லும்போது இப்போ உள்ள காலகட்டம் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்க பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் வந்து மீன்களுக்கு வந்து உணவு கொடுக்கலாம். அது பெரும்பாலும் குளம் கடல் இது மாதிரிலாம் இருக்க மீன்களுக்கு உதவி பண்ணலாம். இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய தான தர்மம் பண்ணிட்டுவாங்க. இறை வழிபாடு பண்ணிட்டுவாங்க. நான் சொன்ன மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு எல்லா வகைகளும் ஏற்றம் நல்லமாக நடக்க போகுது. விட்டதை பிடிக்க போகிறீங்க, இழந்தது மீண்டும் வந்து சேரப்போகுது. ஒரு பிரார்த்தனை வச்சுருப்பீங்க, வேண்டுதல், அதை கூட நிறைவேற்றலாம். இப்போ நீங்கள் அதை நிறைவேற்றி அதை நீங்கள் கொண்டு வாங்க. தந்தை வழி மூலிமா ஒரு எதிர்பாராத உதவியும் கிடைக்கும். அதுவும் நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்க. அது இல்லாமல் இறையர்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போது அதனால தான் அந்த இறையர்கள் கிடைக்க போகிற நேரத்தினால நீங்கள் வந்து ஒரு பிடிச்ச சாமி இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போது ஏன்னா இப்போ இறையர்கள் கிடைக்கணும்னா அடிக்கடி ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொன்னால் தான் அது மந்திரம் சித்தி ஆகும். இப்போ எப்படி சொல்கிறோம், ஒரு உபாசனை போகிற தெய்வத்தை பண்ணுறோம், ஒரு 1,08,000 தடவை சொன்னால் தான் அது மந்திரம் சித்தி ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமான சாமி அடிக்கடி வணங்கிட்டு வாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இவங்களாம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை செய்யும்பொழுது உங்களுக்கு அதனுடைய அருள், இறைசக்தி அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இப்போ அந்த சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கும்பராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லப்பார். அந்த வகையில் அந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்துருக்கார். ஏற்கனவே 4ஆம் இடத்துல குரு வந்துட்டார், அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார். சூரியனும் இருக்கார், சுக்கிரனும் வந்து சேர்ந்திருக்கார். பொதுவாக 4ல் ஒரு கிரகம் வரும்போது அது சொந்த வீடாக தான் இப்போ நான் சொல்லப்படுது. சுக்கிரன் வந்து சொந்த வீட்டுக்கு வரார், அப்போ நன்மை தான் செய்வார். அப்போ 4க்கு உண்டான அந்த வீடு மனை வாகனம் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சரியில்லைனா கூட இப்போது குரு அஷ்டாஷ்டம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் நல்லா கேட்டுங்க, உங்கள் ராசிக்கு 2ல் ராகு 8ல் கேது இருக்காங்க. இதெல்லாமே நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. கும்பராசிக்கு நல்லா இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்போது நல்லா இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா? அப்போது ஈசன் எல்லாம் உள்ள எம்பெருமான் எல்லாருக்கும் படியாளன் தானே இருக்கார். கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அப்போ உள்ள காலகட்டங்கள் நான் தான் சொல்லுவேன். ஏற்கனவே மாத கிரகங்கள் மாறிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்கும், பலன்கள் கண்டிப்பாக நடக்கும்னு ஏற்கனவே நான் நிறைய பதிவில் சொல்லிட்டு வரேன். அதனால் சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். ஏன்னா அந்த 4க்கு அந்த சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கனால வீடு மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த வீடை விற்கணும்னு கூட நினைப்பீங்க, அது முடியாமல் இருக்கும். ஆனால் இப்போ இந்த சுக்கிர பயிற்சியால் கண்டிப்பாக வீடை விற்றுருங்க. வீடை விட்டால் கண்டிப்பாக ஒரு தொகை வந்து சேரும். அந்த தொகையால் உங்கள் பிரச்சனைலாம் தீரும். உடம்பு நல்லா இல்லைனா உடம்பு சரி பண்ணிப்பீங்க, கடன் இருந்தால் கடனை கொடுத்துருவீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியாக இருப்பீங்க. அதுதானே
அப்போது அந்த சுக்கிர பயிற்சியால் நன்மை நடக்கும். வாகனம் வாங்குவீங்க, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் மாற்றுவீங்க, இது மாதிரிலாம் நடக்கும். இடம் வாங்கி போட்டு வச்சுருப்பீங்க, அந்த இடம் விற்காமல் இருக்கும், அது விற்றுரும். இல்லைனா அந்த இடத்துல வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, அதுக்கு வீடு கட்டிடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. அது இல்லாமல் அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை விழறனால தொழில், உத்தியோக, வியாபாரம், உங்களுக்கு உத்தியோகத்து மூலிமா கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், இது மூணுமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது கும்பராசிக்கு. வேலையில் இருந்தீங்கன்னா இந்த வேலை பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து எப்பா இந்த கம்பெனியில் வேலை இருக்குது, நல்ல வேலை, போயிடுவோம், நல்ல சம்பளமும் அதிகமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் இடம் மாறணும், ஓகே போயிட்டு வாங்க. அதே மாதிரி தொழிலும் அந்த மாதிரி இடம் மாற்றமும் கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி அடையும். வியாபாரமும் இடம் மாற்றதுனால வளர்ச்சி அடையும். இது கண்டிப்பாக கும்பராசிக்கு நடக்க போகுது. எப்பவுமே ஒரு மாற்றம் நடக்கும்போது தான் அந்த ஏமாற்றங்கள் வந்து நல்ல விஷயமாக மாறி தோல்வி வந்து வெற்றியாக மாறும். இதுதான் ஒரு விஷயம். இது ஒரு பரிகாரம் தான். நம்ம அந்த கஷ்டப்பட்டுனே இருப்போம், அந்த இடத்த விட்டு மாற்றோம்னா நல்லாயிடும். அதுதான் விஷயம். இதுதான் சூட்சமான பரிகாரம். அப்போது 10ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து இந்த மாற்றங்களால், மாறுதல்களால் நன்மை நடக்கும். அதனால் கும்பராசிக்காரங்க பயப்பட வேணாம். இந்த கும்பராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து நல்லதாக செய்வார், நட்பு கிரகம் தான், கண்டிப்பாக நல்லமே தான் செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா கேட்டுங்க. கடலில் இருந்து வந்தவர் யார்? தன்வந்திரி பகவான். அந்த தன்வந்திரி பகவானை வணங்கிட்டு வாங்க. நோய் நொடியெல்லாம் குணமாடி போல காலங்களில் உங்களுக்கு கும்பராசிக்கு அப்படி தான் இருக்கும். அப்போது தன்வந்திரி பகவானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா, வசதி இருக்கவங்க தன்வந்திரி ஹோமம் பண்ணிட்டு வாங்க. இல்லைனா தன்வந்திரி பெருமானை வணங்கிட்டு வாங்க. அவர் ஒரு சித்தராக கூட சொல்லப்படுகிறார். அவர் வந்து பெருமாளுடைய அம்சம் தான். அவர் வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா நோய் நொடிலாம் நிவர்த்தி ஆகும், கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் வீர ஆஞ்சநேயரில் வீர ஆஞ்சநேயர்னு சொல்லப்படுறார். அவர் வணங்கிட்டு வாங்க. அவர் வடக்கு பார்த்துருவார். வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர்ங்கிறது ரொம்ப விசேஷம். அது மாதிரி வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் எங்கே இருந்தாலும் அவர் வழிபட்டு வாங்க. இதெல்லாம் உங்கள் நன்மைக்கு நடக்கும். உங்களுடைய ஏமாற்றங்கள்லாம் வந்து நல்ல லாபகரமாக மாற்றப்படும். தோல்வி வந்து வெற்றியாக்கப்படும். இப்படிலாம் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வயதில் முதிர்ந்த பெண்கள், முதியோர், அதாவது சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதில் வந்து பெண்கள் வகையில் இருப்பாங்க, நடக்க முடியாமல் இருப்பாங்க, ரொம்ப நிறைய உதவி பண்ணிப்பாங்க எல்லாருக்கும். ஆனால் அவங்களுக்கு யாரும் உதவி பண்ண முடியாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி உதவி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் முதியோருக்கு உதவி பண்ணலாம். பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முதியோர்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணலாம். இது பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது இல்லாமல் மாத்திரை மருந்து வாங்கி கொடுங்க. கும்பராசிக்கு இதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், அந்த நோயாளியாக இருப்பாங்க இல்லையா, பிச்சைக்காரங்க முடியாமல் இருப்பாங்க, ஒரு மாத்திரை மருந்து கூட வழி இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அது மாதிரி வாங்கி கொடுக்கும்போது நன்மை நடக்கும். இதெல்லாம் வந்து சுச்சுமான பரிகாரமாக சொல்லப்படுது. அதனால் கும்பராசிக்கு வந்து இப்போது நேரங்காலம் சரியில்லைன்னா கூட இந்த சுக்கிர பயிற்சியால் இந்த ஒரு மாத கால பலன்கள் வந்து உங்களுக்கு நன்மையாக தான் நடக்க போகுது. மீனராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக மீனராசிக்காரங்க எதோ இருந்தாலும் ஈஸியாக தான் எடுத்துப்பாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கவலை, துக்கம், அழறதுலாம் கூட ரொம்ப அழமாட்டாங்க. எப்பயுமே தனியாக தான் அழுவாங்களே வழி, எல்லோரும் முடிய அழமாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் உள்ளவங்க தான். அப்பேற்பட்ட இந்த மீனராசிக்காரங்களுக்கு நேரங்காலம் சரியில்லைனா கூட இப்போது 3ஆம் இடத்துக்கு, சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் போயிருக்கார். ராசியாதிபதி குருவும் அங்கே இருக்கார். பொதுவாகவே குரு ராசிக்குள்ளவங்களுக்கு சுக்கிரன் வந்து பகைன்னு தான் சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த போட்டின்ற வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ 3க்கு அந்த சுக்கிரன் வந்திருக்கனால இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க. 7 சனி வரை நடக்குது, ஜென்ம ராசியில் ராகு, 7 கேது, போத குறைக்கு 3லையும் குரு வந்துட்டார். கண்டிப்பாக இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், எல்லா வகையான மாற்றமும் இப்போ ஏற்பட போகுது. அது நல்ல மாற்றமாக தான் இருக்க போகுது இந்த சுக்கிர பயிற்சியால். அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக வாங்க. பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. பொருட்கள் களவு போகும், உங்களுக்கு சிறு சிறு அழிவு காயங்கள் ஏற்படும், அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது இல்லாமல் சுக்கிரனுடைய அருட்பார்வையால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். தைரியம் மேலோங்கும், அசட்டு தைரியம் வந்துடும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க அந்த அசட்டு தைரியம் உண்டு, சமயோசித புத்தியும் உண்டு. அந்த ரெண்டுமே உங்களுக்கு இப்போ வேலை செய்ய போகுது இந்த சுக்கிர பயிற்சியால். அப்போ கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க. அது இல்லாமல் இந்த 3ல் இருக்கிற சுக்கிரன் வந்து உங்களுக்கு குருவோடு சேர்ந்திருந்தாலும் அவர் உதவி தான் செய்வார். ஏன்னா குரு உதவி செய்யும்போது இவரும் கூட சேர்ந்து உதவி பண்ணுவார், போட்டியால் உதவி பண்ணுவார். அந்த சூரியன்ற கிரகங்கள் வந்து 3ல் இருக்கிறது நல்லது தான். பொதுவாகவே பாப கிரகங்கள் 3, 6, 8, 12 இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியன் 3ஆம் இடத்துல வந்திருக்கும்போது தன்னுடைய வலிமை, தன்னுடைய முயற்சி, தன்னுடைய தன்னம்பிக்கையால் வெற்றி பெறுவீங்கன்றது தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்போது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். தன் கையே தனக்கு உதவின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. இதுதான் உண்மையான விஷயம்.
அப்போது நீங்கள் துணிஞ்சு தைரியமாக எழுந்து நடந்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. படுத்தே கிடந்தால் தான் பிரச்சனை. அப்போது நீங்கள் கண்டிப்பாக அதில் நல்லா வந்துடுவீங்க. அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்க்கறனால நீங்கள் இது நாள் வரைக்கும் வேண்டுதல் பிரார்த்தனை மறந்துருப்பீங்க. சில சாமிக்கு தெய்வத்துக்கு வேண்டியிருப்பீங்க. அதை இப்போ ஞாபகப்படுத்தி அது போய் பண்ணிட்டு வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அதில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அது சோதித்து ஆராய்ஞ்சு பார்த்து விசாரிச்சுட்டு போங்க. இவங்க சொல்கிறதா கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, அதுமாதிரி போய் பாருங்கள். அதுமாதிரி பார்க்கும்பொழுது அவங்க நீ இந்த தெய்வத்தை வணங்கின, விட்டுட்ட, வேண்டுதலை பிரார்த்தனை செய்யலை, இப்படி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நிதர்சனமான உண்மை. அடியேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா நான் ஜோதிடர் மட்டும் இல்லை, அருள்வாக்கு சொல்கிறேன். அதனால் நானே சொல்லியிருக்கேன். ஜாதகத்தில் இல்லாத விஷயத்தையும் அருள்வாக்கு மூலிமா நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு. அவங்க பலன் பண்ணிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்போது அந்த பிரார்த்தனையை, அந்த தெய்வ பிரார்த்தனை, தெய்வ வேண்டுதல் இருக்கும், அதெல்லாமே நிறைவேற்றுங்க. இப்போது கஷ்டப்பட்டாலும் நிறைவேற்றுங்க. கடன் வாங்கிப்போ முக்கியமான விஷயத்துக்கு கடன் வாங்குறோம் இல்லையா? ஒரு உயிருக்கு போகிற நேரத்துக்கு கடன் வாங்கிறோம், கல்யாணத்துக்கு கடன் வாங்குகிறோம், வீடு கட்ட கடன் வாங்குகிறோம், படிப்புக்கு கடன் வாங்குகிறோம். அப்போது இதை பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தெரியும்போது ஏன் கடன் வாங்கக்கூடாது? கண்டிப்பாக கடன் வாங்கியாச்சும் அந்த பிரார்த்தனை, கோயிலுக்கு தானே போக போகிறீங்க, அதுக்கு தானே பணம் வாங்க போகிறீங்க. அதனால் ஆளால் நீங்கள் கடன் வாங்குறதுகிட்ட நான் கோயிலுக்கு போகிறேன், பரிகாரத்துக்கு போகிறேன், நான் வேண்டுதல் இருந்தது, பிரார்த்தனை இருந்தது, அது நிறைவேற்றிக்க போகிறேன்னு சொல்லவே கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். எப்பயுமே பரிகாரம் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பரிகாரம் செஞ்சும் பலன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். அவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லாமல் செய்யக்கூடிய பரிகாரம் தான் வெற்றி பெறும். இது உண்மையான விஷயம் என்னுடைய அனுபவத்தில். அதனால் நீங்கள் சொல்லாமல் அந்த வேண்டுதலை பிரார்த்தனை நிறைவேற்றினா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி, அது இல்லாமல் நீங்கள் தானந்தரம் பண்ணும்போது நிறைய இந்த நீர் சம்மந்தப்பட்டது, உங்கள் ராசி நீர் ராசின்னு சொல்லப்படுது, நீர் சம்மந்தப்பட்டது நிறைய தானந்தரம் பண்ணலாம். இப்போல்லாம் தண்ணி பந்தல் வைக்கலாம், தண்ணியே கொடுக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ண முடியல கூட தண்ணி வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி கூட பாட்டிலில் போட்டு கொண்டு வந்து கொடுங்க, தானமாக கொடுங்க. அதெல்லாம் நல்லது தான் நடக்கும். உணவு கொடுங்க. பெரும்பாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு மஞ்சள் நிறமான உணவு கொடுத்தா ரொம்ப நல்லது. லெமன் ரைஸ் சொல்லணும் இல்லையா, அது மாதிரி எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், எதனாலும் கொடுக்கலாம். மீன்களுக்கு உணவு கொடுங்க. இதெல்லாம் மீனராசிகள் கண்டிப்பாக செய்யக்கூடிய பரிகாரமாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த திருச்செந்தூர் முருகன் வழிபடணும்னு சொல்லியிருக்கேன். அது போயிட்டு வாங்க. கடற்கரை ஓரம் உள்ள தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க. கடற்கரை அம்மன், கடற்கரை கன்னி அப்படி சொல்லுவாங்க, கடல் தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தெய்வமாக இருப்பாங்க, கடல் தேவதைன்னு சொல்லுவாங்க. அவங்கள வணங்கிட்டு வரலாம். திருச்செந்தூர் முருகன் வழிபடலாம். அது இல்லாமல் கடற்கரை ஓரம் உள்ள தெய்வங்களை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா குளம், அந்த மாதிரி உள்ள பிரசித்தி, அந்த குளமே பிரசித்தி பெற்றிருக்கும் ஒவ்வொரு கோயில்லையும். அதான் விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இப்போ எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பொற்றாமரை குளம், மதுரையில் பொற்றாமரை குளம் சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப விசேஷமான குளம் தானே. இப்போ அந்த மாதிரி குளம் இருக்கிற மீனுக்கு போய் வழிபட்டு வாங்க, மீனுக்கு உணவு போடுங்க. இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மீனராசிக்காரங்களுக்கு மற்ற கிரகங்கள் சரியில்லைனா கூட இந்த சுக்கிர பயிற்சியால், அதுதான் இப்போ சொல்லிட்டு வரோம், இந்த சுக்கிர பயிற்சியால் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன பலன்கள்லாம் நடக்க போகுது. அதை நீங்கள் இறை வழிபாடு மூலியமாகவும் பரிகாரம் மூலியமாகவும் தானதன் மூலியமாகவும் கண்டிப்பாக நீங்கள் பெற்று எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.